வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த டீல் பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். எப்படியும் மாதம் ஏதாவது டீல் வரும்ன்றதையும் நம்ம பேசியிருப்போம். கடந்த 2 மாசங்களாம் நாங்கள் டீல்ஸ் பற்றி பேசுறதுனால எங்களோட ஆர்வலர்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. அப்படியா? அதுக்கு தீனி போடும் விதமாக பிளிப்கார்ட் மற்றும் அமேசானில் இருந்து சம்மர் சேல், சம்மர் டீல் வருது. இல்ல வெக்கமே இல்ல அப்படின்னு கேட்பாங்க. நாங்க வந்து டீல் எல்லாம் நீங்க போடாதனால சோர்ந்து போயிட்டோம். சேவிங்ஸ்லாம் நல்லா வச்சிருந்திருப்பீங்க. ஆமா, அதை அப்படி லைட்டா ஷேக் பண்ணிடலாம். அதை டிஸ்டர்ப் பண்ணும் விதமா நாங்க வந்து இப்போ ஒரு சில டேட்டா எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இவன் சொல்ல வரோம். டிஸ்டர்ப் ஆவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத நான் சொல்றேன். டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பே இருந்தாலும் வாய்ப்பு இல்லாத மாதிரி நான் பேசி விடுறேன். ஏன் ஃபீல் பண்றீங்க? நீங்க எதுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிற டீல் அப்படி சொல்லவா? சரி வா, ஃபர்ஸ்ட் அமேசான்ல இருந்து ஆரம்பிப்போம். அமேசான்ல டீல் இருக்கா? அவன் பேர் என்ன? கிரேட் சம்மர் சேலா? ஆமா, May 1 ல இருந்து ஆரம்பிக்குது. அமேசான்ல கிரேட் சம்மர் சேல். ஃபர்ஸ்ட் டிவைஸ், சரி சொல்லுங்க. கிரெடிட் கார்டோட பேலன்ஸ் மொத்தமா காலி பண்ற மாதிரி S24 Ultra. அது வேலைக்கு ஆகாதுங்க, ஸ்கிப். அடுத்து 85K வருது. அது 65க்கு வரும்போது நம்ம வாங்கலாம். அடுத்து S23 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வரல. வந்துச்சு. அதான் எங்க S23 Ultra வந்துச்சா? 68,000 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. இப்போ S24 Ultra உங்களுக்கு 85Kக்கு வந்து அமேசான்ல பிரைஸ் பண்ணுவாங்க. ஆனா அது டீல்லாம் 1008 லோட்டோலஸ்க்கு போட்டிருப்பாங்க. அதை அப்புறமா பார்த்துக்கோங்க. சொல்லிடுறேன், S24 Ultra மேல என்ன ப்ரோ ஒன் அப்படி கிடையாது. அந்த டிவைஸ் வந்து நல்ல டிவைஸ் தான், ஆனா எல்லாருக்குமான டிவைஸா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ரெண்டாவது என்னன்னா, கிரேட் சம்மர் சேலுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மர் சேலுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நிறைய டிவைஸ் வந்து உகந்ததாவே இருக்காது. முக்கியமா சொல்ல போனா ஈவன் ஐபோன்லாம் 15 சீரிஸ் எடுத்துட்டு போனா டப்புன்னு திருப்பி போட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் 15 சீரிஸ்ல நான் சொல்ல வரது என்னன்னா A17 Pro பவர் டிவைசஸ், 15 Pro 15 Pro Max. ஸோ அதனால தான் மறுபடியும் நான் சொல்றேன், S24 Ultra நல்ல டிவைஸ் தான், பட் டைமிங் சரியில்லை. 85,000 கொடுத்து S24 Ultra வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது மறுபடியும் டிவைஸே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். அதுக்கு தான் இந்த இடத்துல சொல்றேன். அடுத்து ஓகே, வேற 15 சீரிஸை சொல்லிட்டாரு. அடுத்தே அதான் இருக்கு. ஐபோன் 15 வந்து 57,749. இது வந்து வெக்கமில்லாத செயல். ஏன்னா 49,990 ரூபாய்க்கு இதே போன் வந்து ஆஃபர்ல வந்துச்சு. அண்ட் சம்பந்தமே இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 47 48க்குலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற டிவைஸ் எல்லாமே அதே பிரைஸ். என்ன மற்ற டிவைஸ் எல்லாம்? என்னது? iQOO 10R லான்ச் பிரைஸ்ல அப்படியே இருக்கு. லான்ச் ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு 25,000 ரூபாய். ஆமா, நார்ட் CE4 லைட் ஸ்கிப். சரியா? இப்போ இங்க பாருங்க 13R வேற லெவல் டிவைஸ், ஆல்ரெடி இருந்த பிரைஸ்ல தான் இருக்கு. ஆனா ஹைலைட் என்னன்னா பட்ஸ் 3 உங்களுக்கு வந்து 4,000 ரூபாய் மதிப்புள்ள பட்ஸ் 3 போட்டிருக்கான். அப்புறம் வந்து Realme Narzo 80X, இது ஓரளவுக்கு டீசென்டான டிவைஸுங்க. இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு 5G கேப்பபிள் டிவைஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல டிவைஸ் தான், கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். CV பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. CV வந்து எப்படிப்பட்ட டிவைஸ்னா அமேசானோட சம்மர் சேல் அப்படிங்கறத திரும்ப ஞாபகப்படுத்துறேன், சம்மர்ங்கிறத ஞாபகப்படுத்துறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிவைஸ் தான் சிவியும். வாங்கிட்டு ஹைப்பர் OS 2 அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பண்ணுவேன் நீட் இட் அப்படின்னீங்கன்னா சோழி முடிஞ்சு தான். அப்போ கஷ்டம் தான். சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு இடையில வர ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வச்சிருக்கீங்க? ஒரு நாளைக்கு பிளஸ் அதுல எவ்வளவு நேரம் நீங்க யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்ண முடியும்? வீடியோ பாக்குறத தவிர கமெண்ட்டுக்குலாம் ரிப்ளை பண்றது. ஸோ ப்ராக்டிக்கலா யோசிங்க. நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு பேர் இதை பண்றாங்க? ஓகேயா? இதுல வேற நான் 2 நாளா கேட்கறேன், 10 நாளா கேட்கறேன், 15 நாளா கேட்கறேன்னா கேட்கறதுக்கு தானே இப்போ அழகா வந்து பெர்ப்ளெக்சிட்டி வந்துருக்குது, ஜெமினி வந்துருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னும் பெட்டராவே வந்து அனலைஸ் பண்றது எதுனா குரோக் தான். அது யாரெல்லாம் ட்விட்டர்ல என்னென்ன பஞ்சாயத்து பண்றாங்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருது. 3 கை வச்சு விடுது. அது வேற, அது டிராமி, அதெல்லாம் அதுக்கு பண்ண தெரியல, அது வந்து ஜோக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். அதனால சில சமயங்கள்ல வந்து எல்லா கமெண்ட்டுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலா யோசிங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்றோம், கவர் பண்ணிடுவோம். ஆமா, அப்படிதான் இருக்கு. மறுபடியும் M35 பழைய பிரைஸ்க்கு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி டீல்ல வந்து அதே 13,999 வந்திருக்கு. ஸோ நிஜமாவே வந்து 1380 பேஸ்டு அந்த விக்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பிளஸ் 4 இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் இது எல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட் அமையும். சரியா? அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் என்ன தம்பி வேற என்ன? அதுக்கப்புறம் வந்து அதே லிஸ்ட்டை நாங்கள் இங்கே டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதனால அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரி. சாம்சங் கேலக்ஸி A55 அது வந்து 20. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? ஆல்ரெடி நான் சொன்னதுதான். உங்ககிட்ட S24 Ultra இருக்குன்னா அதை நீங்க போட்டீங்கன்னா A55 வந்து 27,999 கிடைக்கும். சரியா? அப்புறம் iQOO Z9s 5G அது வந்து 17K கிட்ட வருது. இதுக்கு முன்னாடி 19ல இருந்துச்சு. ஓகே, அது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. எஸ், அதான் இதான் இப்போதைக்கு அமேசான்ல. அப்படியே வாங்க இப்போ ஃபிளிப்கார்ட் போவோம். அப்படியே ஃபிளிப்கார்ட் போறோம். அப்படியே அதிரிபடிங்க. உங்க கிரெடிட் கார்டு எடுத்து என்னது கிரெடிட் கார்டு எடுத்துட்டு எதுக்கு இருப்பாங்கன்னு தெரியும். ஃபிளிப்கார்ட்டின் சசா லிலி சேல். வியர்டா இருக்கேன் இல்ல, இவனும் சம்மர்னு போட்டானா? ஆல்ரெடி சம்மர் கான்செப்ட் ஒன்றும் இல்லைங்க. சேல் மேலே கீழே பார்த்தா சேல்னு வரும், இப்படி பார்த்தா சசா லிலி. ஆனால் அவங்களே அப்படி தான் போட்டுருக்காங்க, சசா லிலி. ஓகே, தட்ஸ் இட். ஐஃபோன் 16ஓட ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து இந்த கிரிக்கெட் பேஸ்டு, இப்போ ஐபிஎல் நடக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் அப்படிலாம் போட்டு ரொம்ப சீன் போட்டிருக்காங்க. 2:30 மணிக்கு ரிவீல். 5 காசுக்கு பேராதுங்க. ஆமா, சரியா?
நீங்க வந்து நினைக்கலாம் யோ சும்மா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க ஆரம்பத்துல இருந்து. அப்படி இல்ல, நிஜமாவே இந்த டீல்லாம் கிரேசியா இருந்தா நல்லா இருக்குன்னு நாங்க சொல்ல போறோம். மத்தபடி என்னன்னா இந்த சிச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்றதுக்கு அவங்க பண்ற ஸ்டண்ட் தான் நமக்கு தெரியுது பச்சையா. ஓகே, அடுத்து சாம்சங் கேலக்ஸி A35, அது வந்து 20K. A35 டீசென்டான டிவைஸுங்க, பஞ்சு ஹோலுங்க. ஆமா, ஏன்னா உங்களுக்கு A26ன்னு ஒரு ஃபோன் பார்த்திருப்பீங்க, அதுவே இதோட அதிக ரேட்டுக்கு வரும். A16 ஒன்று பார்த்திருப்பீங்க, Dimensity 6300 எடுத்துட்டு போய் 20,000 22,000 போட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது A35 இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ் when it comes to the price point. அதுவும் சாம்சங் கிட்ட இருந்து. ஆமா, சரி, அடுத்தபடியாக Oppo F27 Pro Plus. இது வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் தேங்காய் உடைக்கிற மாதிரி போட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோன் தான் இது. ஸோ அந்த அளவுக்கு ரகடான டிவைஸ். எல்லாமே ரகடா இருக்கும்போது பையனை வந்து இப்படி திரும்ப செல்லும் அப்படின்னு பார்க்கும்போது நீயா அப்படி இருக்கும். என்னன்னா Dimensity 7050 போட்டிருப்பாங்க, எகிரி குச்சி கதவெல்லாம் பேத்துட்டு வெளில ஓடிக்கலாமான்னு இருக்கும். 705 ரொம்ப பழசுல இது. ஆமா, ரொம்ப கொடூரம் ப்ராசர். ஏன்னா அவங்க வரவங்க எல்லாம் போனை கீழே போட்டு தான் காட்டுவாங்க, ப்ராசரை சொல்லல. அதனாலே என்னவோ மனசுல பதியல. சரி, ஓகே, மொத்தம் அதை வாங்குறதுனா வாங்க, கீழே போட்டு விளையாடுவீங்க. அங்கதான் ட்விஸ்ட். இதை வாங்கி நான் கீழே போட்டு விளையாடுறதுக்கு ஓப்போலே K13 ஒரு ஃபோன் கொண்டு வந்துட்டாங்க தம்பி, அதை நான் இங்கே ஓரமாக கீழே போட்டுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு காண்டாயிடுவாங்க. அதனால வந்து சும்மா லுக் ஆஸ்பெக்ட்ல பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் புசுக்குன்னு குறுக்கால ஒரு நண்பர் வந்து சொல்லுவார், ஆனா ரியல்மியே இதோட அழகா இருக்குன்னு, அதுல நல்ல ப்ராசர்லாம் வேற பார்க்க முடியுது. ஏன் நீங்க வேற நார்சோல பாருங்க, நார்சோ 80 Pro கூட மாடல் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார். ஸோ நிறைய டிவைசஸ் இருக்கு. அதனால அதுக்கு நடுவில் F27 Pro ஸ்கோர் பண்ணுமான்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு 20-25 ஸ்லாட் போட்டோங்க, அதுல ஏதாவது ஃபோன் மூஞ்ச வைக்கணும்ல, அதுக்காக வச்சிருக்கோம். இப்பதான் கேலக்ஸி A35 சொன்னோம், அதுவும் 20,000 தான். மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். சரி, அதெல்லாம் வேணாம், ஏன்னா ஆல்ரெடி 15,000 கிட்ட வந்து SRK காமிச்சிருந்தான். உங்களுக்கு வந்து G85 இருந்தது 6S Gen 3யோட, அது வந்து நத்திங் பட் த சேம் 695 தான். அதுவே வந்து 6 Gen 4 அப்படின்னா யூ கைஸ் நோ என்னன்னா இந்த மாதிரி 7S Gen 3 லைட்டாக அண்டர்லாக் பண்ணால் தான் 6 Gen 4. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸர் தான். நம்ம லைட்டாக அங்கங்கே ஒரு பட்டி டிங்கரிங் மரு மீசை இந்த மாதிரி ஏதாவது ஓகே தான். 15K இருக்கு, அவனே நல்ல டிவைஸ் தான். ஒரே மாடல் தான் இருக்கும், 8256. ஸோ உங்களுக்கு கவுட் பேனல்லேருந்து எல்லாமே இருக்கும். அதனால அதுவே நல்ல பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். இதுக்கப்புறம் வராங்க ஞாயிறு அங்கே வந்துடணும், அண்ணனுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு போங்க. ஆமா, நாங்களும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். S24 FE யூசர் தேடுறேன், கேலக்ஸி S24 FE. நான் ஆல்ரெடி ஒரு பல தடவை சொல்லியிருப்பேன். நான் இது வரைக்கும் ஒரே தடவை இந்த ட்ரூ கலர் மீட்டப் போகும்போது ஒருத்தர் பார்த்தேன், அவர் S24 FE வச்சிருக்கேன், நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் பெருசா கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தம். ஏன்னா வாங்கினா தானே ஃபீட்பேக் கிடைக்கும். அதுவும் எனக்கு புரியுது. 35,000 பிரைஸ் பண்ணிட்டோம்ல. 35,000 ரூபாய்க்கு வந்து கிரேசி ஃபோன் தான். ஆனா வரும்போது 70,000 60,000 வந்துச்சு. அதை நினைக்கும் போது தான் ரத்த கண்ணீர் வருது. சேல் ஆன் 29th ஏப்ரல் போட்டிருக்கு. ஓகே, வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்லுங்க. தாராளமா. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க வருத்தப்படக்கூடாது, புரியுதா? எப்படின்னா ஆல்ரெடி வாங்கின நீங்க வந்து என்ன சொல்லக்கூடாதுன்னா, என்னென்ன இது மனசாட்சியில நான் 60,000 ரூபாய்க்கு வாங்கினேன், இவங்க வந்து 35,000 போட்டிருக்காங்க, அது கரெக்ட் தான். ஆனா இப்போ நீங்க 60,000 வாங்கும்போதே உங்களுக்கு ஒர்த்தா ஃபீல் ஆயிருக்கலாம். அப்போ 35,000 வாங்க போறவங்களுக்கு எவ்வளவு கிரேசியான ஒரு டீல். ஸோ அதனால நீங்க வந்து மனம் திறந்து சரியா ஒரு சில அந்த ப்ரோஸ் as well as கான்ஸ் போட்டீங்கன்னா மக்கள் வந்து வேணுமா வேண்டாமான்னு அதை பார்த்துட்டு வாங்குறதுக்கு டிசைட் பண்ணலாம். ஆமா, எட்ஜ் 50 நியோ அதே பிரைஸ் தான் இருக்கு, 20K. இதுக்கு முன்னாடி 18,999, சாரி 17,999. ஓ, 18,000 வந்துச்சு. ஆமால, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அதனால இது கொஞ்சம் கோளாறு தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க, அதை வச்சு தான் நாங்களும் டிசைட் பண்ணிக்க முடியும், வாங்குறவங்க டிசைட் பண்ணலாம். இதுல வேற அந்த சுடர்வண்ணனை போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல. அவன் கஷ்டத்தை அவன் சொல்றான், அவனால வாங்க முடியுது, அவன் வாங்குறான் அப்படின்னு சொல்லலாம். அந்த 90K எவனா OnePlus வாங்குவானு ஒரு சிலர் கேட்கறாங்க. இப்போ நானும் இருந்தால் வாங்க மாட்டேன்னா நான் வாங்க மாட்டேன். நான் தான் ஓப்பனாக சொல்லியிருக்கேனே, நான் சாம்சங்கே இப்போ வாங்க மாட்டேன். இப்போ 90K எது ப்ரோ வாங்குவீங்க அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டால், வீடியோ எடுக்கிறது தான் என் பொழப்புன்னு மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஐஃபோன் வாங்க யோசிப்பேனா, இல்லாட்டி இப்போ வேறு ஏதாவது ஃபோனை போய் வாங்க யோசிப்பேனா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சிச்சுவேஷன் மாறும், அவங்களோட டிமாண்ட்ஸ் மாறும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணுவாங்கிறது தான் ஃபேக்ட். அவன் வந்து என்ன யோசிச்சிருந்தான், எவனா OnePlus வாங்குவானா? நீங்கள் கேட்கறது கரெக்ட். நம்ம ஊரில் 24 GB ரேமோட வேறு ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் காட்டுங்க, பார்க்கலாம். சரி, அடுத்து Pixel 8a. அது வந்து வேற லெவல். இப்போ 7A இடத்துக்கு அது வருது ஆரம்பிச்சிருக்கு பொறுமையா. முன்னாடி 35 37 பார்த்தோம், இப்போ 30 ரூபாய்க்கு வந்திருக்கு. 36 37க்கே அது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா அப்பயே அது ஒர்த்தான ஒரு ஃபோன் தான், சரியா? அப்படி இருக்கும்போது இப்போ 30,000 ரூபாய்க்கு கீழேன்னும் போது கண்டிப்பா ஒர்த்து தான். ஸோ உங்களுக்கு 8A ஒரு நல்ல டிவைஸ். பெசல் மட்டும் உங்களுக்கு ஓகேனா பிரச்சனை ரொம்ப கம்மி, அது நீங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. சரி, 9 வந்து 65,000ங்கிறது எப்பயும் பாக்குற அதே பிரைஸுங்க. சரி, அப்புறம் நத்திங் பத்தி ஏதாவது வந்திருக்கா, சிஎம்எஃப் பத்தி ஏதாவது வந்திருக்கா? சிஎம்எஃப் ஃபோன் 2 Pro வருது. நான் சொன்னல அந்த கிரிக்கெட் பேஸ் பண்ணி பண்றாங்க, பிளே ஆஃப் ஷெட்யூல்னு போட்டு வீடியோ பைட், இந்த லைன் அப், அப்புறம் டாப் டீஸ், அதாவது அந்த சாம்பியன் ஆஃப் த இயர் இப்படிலாம் வந்து லிஸ்ட் பண்ணி ஸ்மார்ட் போன்ஸ் வந்து அப்ப அப்படியே ரிவீல் பண்றாங்களா. இதெல்லாம் தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்க டிவைசஸ். இதுல வந்து ஓவரால் பார்த்தா S24 Ultra வந்து 85ன்றது ஓகே.
ஆனால் அதே ப்ரைஸுக்கு கிடைச்சா ஓகே. அப்புறம் S24 FE பார்க்க மெர்சலாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்த டிவைஸ் லிஸ்ட்லேயே S24 FE ஒரு நல்ல டிவைஸ். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய டேட்டா என்கிட்ட டீப்பாக இல்லை, அதனால நான் சந்தேகத்தோட தான் அதை சொல்கிறேன். 8 நமக்கு நல்லா தெரியும், அதனால அது நல்ல டிவைஸ். S24 Ultra பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மிக்சடா போய்கிட்டு இருக்கு. கேஷுவல் யூசர்ஸ்க்கு இருக்கலே அல்டி டிவைஸா இருந்திருக்குங்கிறனால அதை பத்தி ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்றோம். சரிங்க. சோ வேற ஏதாவது டிவைசஸ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில சந்திப்பா இருக்கோம். சிவபரணி பார்க்கலாம். பை.